இந்தியாவுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்தியாவுக்கு எதிரிகளாக தான் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றியத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாஜக அரசு புதிய கல்விக் கொள்கை என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த கல்விக் கொள்கையை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மிக வீர தீரமாக பிரகடனம் செய்திருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். நேற்றைய தினம் இந்த மாநாட்டிலே பங்கு கொண்டு அவர் மிக சிறப்பான அறிவிப்புகளை செய்திருக்கிறார். காயிதே மில்லத் அவர்களை பற்றியான ஒரு சிறப்பான அறிவிப்பு, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை பற்றியான ஒரு சிறப்பான அறிவிப்பு, அறிவியல் தமிழின் முன்னோடி மனவே முஸ்தபா அவர்களை பற்றியான சிறப்பான அறிவிப்பு, இப்படியாக நம்முடைய தமிழ் இலக்கிய ஆளுமைகளை, அதாவது இஸ்லாத்தை தாண்டி அனைவரையும் அரவணைக்கக்கூடிய, அதே போல எங்களுடைய சட்டமன்றத்தில் நாங்கள் வைத்த கோரிக்கைகள் இது. நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் நாங்கள் வைத்த பல கோரிக்கைகளை அறிவிப்புகளாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அந்த முதலமைச்சர் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கிறார் என்றெல்லாம் விமர்சனங்கள் இருக்கின்றது. இந்த புதிய கல்விக் கொள்கையில் குறிப்பாக என்சிஇஆர்டி வெளியிட்டு இருக்கக்கூடிய பாட நூல்கள்ல இந்தியாவில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு, டெல்லியை ஆட்சி செய்த சுல்தான்களுடைய பங்களிப்பு, அதை தொடர்ந்து முகாலயர்களுடைய பங்களிப்பு, இவையெல்லாம் முற்றிலுமாக இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அதற்கு முன்பு இருந்த பாட நூல்கள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் அதில் எடுத்து சொல்லப்படுகிறது. உதாரணமாக 1992 முகாலய பேரரசனுடைய முதல் சக்கரவர்த்தி ஜஹீருத்தீன் பாபரால் அடிக்கல் நட்டப்பட்டு கட்டப்பட்ட பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது இந்த நாட்டின் மதசார்பின்மைக்கு ஒரு இழுக்கு என்ற பாடங்கள் எல்லாம் இருந்தது. அதையெல்லாம் தூக்கிவிட்டார்கள். ஆக வரலாற்றையே திருத்தி எழுதக்கூடிய ஒரு ஆட்சியில நம்ம இருக்கும்போது அதற்கு மாற்றாக ஒரு பக்கம் பள்ளிக்கூடங்களிலே அந்த பாடங்களை படித்தாலும் கூட பள்ளிக்கூடங்களுக்கு வெளியிலே அதே இளைய தலைமுறைக்கு அதல்ல உண்மையான வரலாறு, இதுதான் உண்மையான வரலாறு என்பதை கொண்டு செல்லக்கூடிய, எடுத்து செல்லக்கூடிய ஆற்றலும் தகுதியும் எல்லா வகையான திறமைகளும் இஸ்லாமிய இலக்கியவாதிகளே உங்களுக்கு இருக்கின்றது.